வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏடிஎல் செப்ரல் டிஃபெக்ட் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஆல்ரெடி நான் கன்ஜென்டல் ஹார்ட் டிஃபெக்ட்டில் நிறையா கண்டிஷன் சொல்லியிருந்தேன், சைனோட்டிக் சைனோட்டிக் அப்படின்ட்டு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒன் டிஃபெக்ட் தான் ஏடிஎல் செப்ரல் டிஃபெக்ட். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதுலேயே நமக்கு மீனிங் இருக்குது. ஏட்ரியல் செப்டம் இருக்கா? ஸோ ஏட்ரியல் செப்டத்தில் ஒரு ஓப்பனிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஏடிஎல் செப்ரல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு நார்மலாக ஹார்ட் வந்து ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் 2 பேர் இருப்பாங்க. இங்கே வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டு போகும், இங்கே ஆக்சினேட்டட் பிளட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில செப்டல் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் மிக்சிங் நடக்கும். ஸோ இது வந்து கன்ஜெனட்டல் அப்படிங்கிறனால டூரிங் ஹார்ட் டெவலப்மெண்ட், ஓகேவா, ஃபீட்டல் ஹார்ட் டெவலப் ஆகும்போது ஃபீட்டல் ஹார்ட் டெவலப்மெண்ட் அப்போ நமக்கு இந்த செப்டம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ இது கிட்டத்தட்ட 4 to 10% ஆஃப் இன்ஃபேண்ட்ஸுக்கு வருது இந்த ஏட்ரியல் செப்ரல் டிஃபெக்ட். ஸோ இங்கே லெஃப்ட்டில் வரக்கூடிய பிளட்டு மறுபடியும் ரைட்டுக்கு போகிறனால, லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து மறுபடியும் ரைட் ஏட்ரியமுக்கு வரனால, அதே போல் இன்ஃபீரியர் வீனா கேவா சுப்பீரியர் வீனா கேவாலேருந்து ரைட் ஏட்ரியமுக்கு வரும், லெஃப்ட்லேருந்து ரைட் ஏட்ரியமுக்கு வரும். ஸோ நமக்கு பல்மோனரி ஹைப்பர் டென்ஷன் வருது. ஓகேவா? ஸோ பல்மோனரியில் ப்ரெஷர் அதிகமாகுது, அதான் பல்மோனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ ரைட் ஏட்ரியமில் வால்யூம் ஆஃப் பிளட் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ இங்கேருந்து பிளட் வந்துச்சு அப்படின்னா வால்யூம் அதிகமாகும். அடுத்ததாக பல்மோனரி கன்ஜெஷன் வரும். பல்மோனரி கன்ஜெஷன் அப்படின்னா நமக்கு ஃப்ளூயிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் அதிகமாக வராது, கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லங்ஸில் ஃப்ளூயிட் கண்டென்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது கன்ஜெஷன். ஸோ ரொம்ப நாளாக நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம், அன்ட்ரீட்டடாகவே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ராக்ரெசிவ் ஆகும். ஓகேவா? ப்ராக்ரெசிவ் ஆகிட்டு நமக்கு ரைட்டில் இருக்கக்கூடிய ரைட் ஏட்ரியமோட ப்ரெஷர் அதிகமாகிடும். தென் தி லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியமில் ப்ரெஷர் கம்மியாயிடும். ஸோ பிளட்டு டைரெக்டாக ரைட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியமுக்கு போகும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே ஒரு சண்ட் நடக்குது இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸை ஈசன் மெஞ்சர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்டுபிடிச்சவர் பேர் ஈசன் மெஞ்சர். ஸோ சண்ட் அப்படின்னா என்னென்னா அப்நார்மல் பேத்வே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வேறு ஒரு பேத்வேல போய் நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதை தான் ஈசன் மெஞ்சர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு டீஆக்சினேட்டட் பிளட்டு மிக்ஸ் ஆகுதுல்ல, ஸோ அதனால் நமக்கு சைனோசிஸ் வரும். ஓகேவா? ஏஎஸ்டி இருந்துச்சுன்னா சைனோசிஸ் வர வாய்ப்பு இருக்குது. காஸ் சைன்ஸ் ஆஃப் சைனோசிஸ். ஓகே, இப்போ ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்டோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 2 மேஜரான டைப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டியம் செகண்டம் ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட். ஆஸ்டியம் செகண்டம். ஸோ ஆஸ்டியம் செகண்டம் அப்படிங்கிறது மோஸ்ட் காமன் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகமாக எல்லாத்துக்கும் இதாக வரும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபொராமன் ஓவேல் இருக்கு இல்லையா? ஸோ ஃபொராமன் ஓவேல் என்லார்ஜ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இதான் ஏட்ரியோ, இதான் செப்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ப்ரைமம் எங்கே இருக்கும் அப்படின்னா லோவர் பார்ட்டில் இருக்கும். ப்ரைமம் லோவரில் இருக்கும், அதுக்கு மேலே செகண்டம் இருக்கும். இதான் செகண்டம், இது செகண்டம், இந்த லோவரில் இருக்கிறது ப்ரைமம். அடுத்தது சைனஸ் வெனோசஸ் டாப்பில் இருக்கும், சைனஸ் வெனோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மட்டும் ஞாபகம். ஸோ செகண்டம் அப்படின்னா இதுதான் செகண்டம். ஸோ இந்த ஏரியா வந்து நல்லா டெவலப் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ செகண்டம் ரீஜியன் வந்து டெவலப் ஆகிருக்காது. ஸோ ப்ரைமம் வந்து கொஞ்சம் அதிகமாக அப்சர்வ் ஆகிருக்கும், ஆனால் செகண்டம் கம்மியாக டெவலப் ஆகிருக்கும் இந்த டிஃபெக்டில். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஆஸ்டியம் செகண்டம் வித் மிட்ரல் வால் டிஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, மிட்ரல் வால் அப்படின்னா பைகஸ்பிட் வால் தான் மிட்ரல் வால் அப்படின்னு சொல்லுவோம். பைகஸ்பிட் வால் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேவா? ஸோ மிட்ரல் வால்வோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு டிஃபெக்ட் சொல்லுவோம், லுடம்பேச்சர் சிண்ட்ரோம். லுடம்பேச்சர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மிட்ரல் வால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்டெனோசிஸ் ஆகிருக்கும். ஸ்டெனோசிஸ் அப்படின்னா நேரோயிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சின்னதாயிரும், மிட்ரல் வால் சின்னதாயிரும். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய டிஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அடுத்த டைப் பார்த்திங்கன்னா பட்டன் ஃபொராமன் ஓவேல். ஃபொராமன் ஓவேல் நமக்கு பேபியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஃபொராமன் ஓவேல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிரும் நம்ம ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அது க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அதை தான் நம்ம பட்டன் ஃபொராமன் ஓவேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் தி ஏஎஸ்டி, ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரெம்னன்ட் ஆஃப் ஃபொராமன் ஓவேல், ரெம்னன்ட் ஆஃப் ஃபொராமன் ஓவேல். ஓகேவா?
ஸோ அதுதான் நம்ம பேட்டர்ன் ஃபொராமன் ஓவல் அப்படின்னு சொல்லுவோம். ரெம்னன்ட் அப்படின்னா நமக்கு வளர்ந்த பின்னாடியும், அதாவது பேபி பிறந்த பின்னாடியும் அது க்ளோஸ் ஆகலை, அப்படியே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எக்கோ கார்டியோகிராம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது, நார்மலாக இருக்கும். எக்கோ கார்டியோகிராமில் நார்மலாக இருக்கும். ஆனால் கஃப் அப்போ மட்டும் நமக்கு சன்டிங் தெரியும். ஓகேவா, கஃப் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் சன்டிங் தெரியும். ஓகே, அடுத்ததாக ஆஸ்டியம் செகண்டம் பற்றி பேசணுமா? அடுத்ததாக ஆஸ்டியம் ப்ரைமம் பற்றி பேசுவோம். ப்ரைமம் அப்படின்னா லோவர் பார்ட்டில் இருக்கிறது தான் ப்ரைமம். தேர்ட் டைப் ஆஸ்டியம் ப்ரைமம் ஏட்ரியல் செப்டல் டெஃபெக்ட். ப்ரைமம் ஏஎஸ்டி. ஸோ ஆஸ்டியம் ப்ரைமம் பார்த்திங்க அப்படின்னா லெஸ் காமன் தென் ஆஸ்டியம் செகண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு அதை இங்கே ஸ்டீனம் வெனோசஸ் இருக்குமா, ஸோ செகண்டம் லோவர் பார்ட்டில் ப்ரைமம் இருக்கும். ஸோ இந்த ப்ரைமம் வந்து நார்மலாக டெவலப் ஆகலை அப்படின்னா, கம்மியாக டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா அதான் ஆஸ்டியம் ப்ரைமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது டெவலப் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஆஸ்டியம் ப்ரைமம். இது வந்து நார்மலாக மேக்ஸிமம் நடக்காது, லெஸ் காமன். ஓகேவா, அடுத்ததாக வெனோசஸ் சொன்னோம் இல்லையா, அதான் சைனஸ் வெனோசஸ் ஏட்ரியல் செப்டம். ஸோ இதுதான் சைனஸ் வெனோசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த சைனஸ் வெனோசஸில் வரக்கூடிய ஏட்ரியல் செப்டல் டெஃபெக்டை தான் சைனஸ் வெனோசஸ் ஏட்ரியல் செப்டல் டெஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா நியர் தி ஜங்ஷன் ஆஃப் சுப்பீரியர் வீனா கேவா அண்ட் தி ரைட் ஏட்ரியம். ஓகேவா, சுப்பீரியர் வீனா கேவாக்கும் ரைட் ஏட்ரியமுக்கும் இடையில் ஜங்ஷன் இருக்கக்கூடிய அது பக்கத்தில் தான் அந்த சைனஸ் வெனோசஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் பல்மோனரி வெயினும் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இங்கே தான் பல்மோனரி வெயினும் கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் தான் சைனஸ் வெனோசஸ். அந்த சைனஸ் வெனோசஸ் நார்மலாக டெவலப் ஆகலை அப்படின்னா அது நமக்கு சைனஸ் வெனோசஸ் ஏட்ரியல் செப்டம் டெஃபெக்ட் காஸ் பண்ணும். ஸோ அடுத்தது 5வது டைப் என்ன அப்படின்னா சிங்கிள் ஏட்ரியம். அவங்களுக்கு டெவலப் ஆகிருக்கதே ஒரே ஒரு ஏட்ரியம் மட்டும்தான் டெவலப் ஆகிருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்காது, சிங்கிள் ஏட்ரியம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் ஓகேவா செப்டம் அப்படின்ற ஒன்றே இருக்காது, நோ செப்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எது கூட சேர்ந்து வரும் அப்படின்னா ஹெட்ரோடாக்சி சிண்ட்ரோமோட சேர்ந்து வரும். ஹெட்ரோடாக்சி சிண்ட்ரோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆர்கன்ஸ், அப்டமனில் நிறைய ஆர்கன் வந்து தன்னோட பொசிஷனை மாற்றும். ஓகேவா, அப்டமனில் நிறைய ஆர்கன்ஸ் அப்நார்மல் பொசிஷனில் இருக்கும், அதை தான் நம்ம ஹெட்ரோடாக்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அது கூட சேர்ந்து வர்றதான் இந்த சிங்கிள் ஏட்ரியம் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அவங்களுக்கு ஒரே ஒரு ஏட்ரியம் தான் இருக்கும், செப்டமே கிடையாது. ஓகே, அடுத்ததாக கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அது கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா சிம்டமேட்டிக், அவங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாக வெளியே தெரியாது. ஓகேவா, சில்ட்ரன் இன்ஃபேன்ட்ஸ் எல்லாம் ஏஎஸ்டியோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் சிம்டமேட்டிக்காக தான் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபிசிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்லெண்டர் பாடி பில்டாக இருப்பாங்க. ஸ்லெண்டர் அப்படின்னா ஒல்லியாக, ஒல்லியாக இந்த மாதிரி இப்படி பாடி பில்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு மசில் மாஸும் இருக்காது, ஃபேட்டும் இருக்காது. ஓகேவா, ஸோ ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஹார்ட் சவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஹார்ட் சவுண்ட் கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். S2 வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிட்டு ப்ளே ஆகும். அதே போல் சிஸ்டோலிக் எஜெக்ஷன் மர்மர் இருக்கும், சிஸ்டோலிக் எஜெக்ஷன் மர்மர் ஹார்ட் சவுண்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு ஆஸ்கல்டேட்ரி ஃபைண்டிங்ஸும் இருக்காது. ஓகேவா, இவ்வளோ தான் ஆஸ்கல்டேட்ரி அப்படின்னா ஹார்ட் சவுண்டை வச்சு அந்த சவுண்டை வச்சு இது பண்ணுறது தான் ஆஸ்கல்டேட்ரி ஃபைண்டிங்ஸ் அப்படிம்போம். ஸோ அடுத்தது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு கார்டியோ மெகாலி இருக்கும். ரைட் ஏட்ரியம் மட்டும் அதில் பெருசாக இருக்கும். ஸோ ரைட் ஏட்ரியம் பெருசாக இருக்கனால இதை வந்து கார்டியோ மெகாலி அப்படின்னு சொல்லுவோம். கார்டியோ மெகாலி அப்படின்னா ஹோல் ஹார்ட்டும் தான், அந்த ஹோல் ஹார்ட்டும் பெருசாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ரைட் ஏட்ரியம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். அதே போல் பல்மோனரி ஆர்ட்ரியும் கொஞ்சம் பெருசாக தெரியும். பல்மோனரியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால அது கொஞ்சம் பெருசாக தெரியும். பல்மோனரி வெசல்ஸ் எல்லாம் அதிகமாக விசிபிளாக இருக்கும். அதே போல் இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்ம எக்கோ கார்டியோகிராஃபி யூஸ் பண்ணலாம். ஓகேவா, எக்கோ கார்டியோகிராஃபி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில டயக்னோசிஸ் வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்ததான் மேனேஜ்மெண்ட்டு. எப்படி நமக்கு ஒன்ஸ் ஏட்ரியல் செப்டல் டெஃபெக்ட் வந்துடுச்சு எப்படி அதை மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 வகையில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கலில் பண்ணலாம், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இதுக்கு நம்ம எந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ்க்கெலாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா, நீங்கள் எக்ஸசைஸ் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், ஹார்ட் எஃபெக்ட்டும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து அவ்வளோக்கார பெரிய இதெல்லாம் ஆகாது. ஸோ அதே போல் இன்ஃபேன்ஸுக்கு சப்போஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹை சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்கு. ஓகேவா, அதிகப்படியானவங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ஹை சக்ஸஸ். அதே போல் க்ளோஸரும் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அதே போல் ப்ரோஃபைலாக்சிஸ் அப்படின்னா நம்ம டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ ப்ரோஃபைலாக்சிஸ் ட்ரக்ஸ்லாம் கொடுத்து சப்போஸ் அவங்களுக்கு ப்ரைமம் ஏஎஸ்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோஃபைலாக்சிஸ் ஈஸியாக கொடுக்கலாம். ஓகேவா, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே க்ளோஸராக வாய்ப்பு இருக்குது.
ஸோ மெடிக்கல் முடியல அப்படின்னா நம்ம இன்னும் 2 வகையில் மேனேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நான் சர்ஜிக்கலாக பண்ணுறது, இன்னொன்று சர்ஜிக்கலாக இது பண்ணுறது. ஓகேவா? நான் சர்ஜிக்கல் க்ளோஸரில் நம்ம என்ன பண்ணுவோம், கத்தீட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிவைஸஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறது. ஓகேவா? கத்தீட்டர் டெலிவர் பண்ணி ஒரு க்ளோஸர் டிவைஸை உள்ளே கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறது. ஓகேவா? கத்தீட்டர் மூலமாக க்ளோஸர் டிவைஸ் உள்ள போகும். எக்ஸாம்பிள் ஆஃப் டிவைஸஸ் ஒரு சில டிவைஸ் தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஒரு சில டிவைஸ் மட்டும் நினச்சிக்கலாம். கார்டியோ சீல் டிவைஸ். ஓகேவா? அடுத்ததாக சைடரிஸ் பட்டன் டிவைஸ். இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு ஸ்பெஷல் டிவைஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ப்ளாட்சர் செப்டல் அக்ளூடர். இது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைமம் செகண்ட் அம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வரக்கூடிய ஏஎஸ்டி கூட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது போயிட்டு ஈஸியாக நமக்கு க்ளோஸர் ஆகிடும். ஸோ இதை வந்து இன்ஃபேன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் இன்ஃபேன்சி அந்த இன்ஃபேன்சிக்கு சிம்டமெட்டிக்காக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணவே கூடாது. சிம்டம்ஸோடு இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். எந்த ஒரு சிம்டமும் வெளியே தெரில அப்படின்னா அவங்களுக்கே விட்டுறலாம். அவங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாலே போதுமானது. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 32 மில்லிமீட்டர். ஓகேவா? ஸோ 32 மில்லிமீட்டரோட கம்மியாக மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு க்ளோஸருக்கு தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? அது தாண்டிலாம் யூஸ் ஆகாது. இந்த அளவுக்கு தான். ஓகேவா? ஸோ இதோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரேப்பிட் ரெக்கவரி. நமக்கு ஒரு 24 ஹவர்ஸ் கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டோம். டக்குன்னு ஒரு 24 ஹவர்ஸோட கம்மி தான் ஆகும் டைமிங். ஓகே, நம்ம சரி பண்ணிடலாம். அதே போல் கம்ப்ளீட் அவாய்டன்ஸ். நமக்கு கார்டியோ பல்மோனரி பைபாஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதே போல் நமக்கு பெயின் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பெயினே இருக்காது மேக்ஸிமம். ஓகேவா? அதே போல் தொரக்கோட்டோமி ஸ்கேர்ஸ் இன்சிஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் மேக்ஸிமம் இருக்காது. அதே போல் ரெசிடியல் லீக் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ்லேருந்து டிவைஸோட பார்ட்ஸ் ஏதாவது உள்ளே உடஞ்சி விழுகிறது, அதான் அந்த மாதிரி அந்த ரெசிடியல் லீக்கெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறதோட ரெசிடியல் லீக் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த நான் சர்ஜிக்கல் க்ளோஸரில். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர் தட் போஸ்ட் டிவைஸ்க்கு அப்புறம் அவங்க அஸ்பிரின் எடுத்துக்கணும். அஸ்பிரின் 6 months வரைக்கும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே போல் நமக்கு எக்கோ ஸ்டடீஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நமக்கு எப்படி நார்மலாக இருக்கா, இந்த மாதிரி இருக்குது, அந்த பல்பில் வச்ச க்ளோஸர் டிவைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்கோ ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நான் சர்ஜிக்கல் க்ளோஸர் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக சர்ஜிக்கல் க்ளோஸர். ஸோ நமக்கு சர்ஜிக்கல் க்ளோஸர் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சிவியர் கேஸாக தான் இருக்கும். அதே போல் நமக்கு அந்த இன்ஃபேண்ட் வந்து 2 to 4 இயர்ஸ்க்கு வரைக்கும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா தட் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் க்ளோஸர். அந்த பேபிக்கு தானாகவே க்ளோஸர் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 4 years வரைக்கும் மேக்ஸிமம் சர்ஜிக்கல் க்ளோஸர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படின்னா தான் நம்ம இந்த சர்ஜிக்கல் வந்து கொடுப்போம். அதே போல் டிவைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறது அப்ராப்ரேட்டாக இல்லை, பொருத்தமாக இல்லை, கரெக்டாக வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதே போல் அவங்களுக்கு பிராங்கோ பல்மோனரி டிஸ்பிளாசியா இருக்குது அப்படின்னா தான் நம்ம சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவோம். டிஸ்பிளாசியா இருக்குது, அங்கே செல்ஸ் எல்லாம் சரியில்லை, அதே போல் நமக்கு டிவைஸ் வந்து அப்ராப்ரேட்டாக இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க சர்ஜரிக்கு போவாங்க. அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் சர்ஜிக்கலே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி பண்ணுறதுக்கான கான்ட்ரா இண்டிகேஷன் இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சர்ஜரி பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மோனரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது. பல்மோனரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சர்ஜரி பண்ணக்கூடாது. இது ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏட்ரியல் செப்ரல் டிஃபெக்ட் பற்றி ரொம்பவே கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பேசிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வென்ட்ரிகுலர் செப்ரல் டிஃபெக்ட் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா.